இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கைதட்டிய 10 பேருக்கு நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல கேள்விங்க. 1000 ஆக்குற ஒரு பெருமை உங்கள்கிட்ட இருக்கு, அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கு. அது பெண்களுக்கே உரிய கலை. 100 ஆக்குவீங்க. நடுவர் அவர்களே, நாங்க சொந்த பந்தோன்னு பேசுறதுனால சொத்து வேண்டான்னு நாங்க இங்க பேச வரலீங்க. எதிரணியில 2 பேருக்கு நான் சொல்லிடுறேன், நாங்க சொத்து வேண்டான்னு பேச வரல. ஏன்னா என் பேர் சாந்தா மணி, என் வீட்டுக்காரர் பேர் சுப்பிரமணி, எங்க பேருல மணி, வாழ்க்கையிலும் மணி. இப்ப இங்க மணி இங்க அனுப்பிச்சிருக்கிறாருன்னா நீங்க கொடுக்குற மணிக்காக தான் என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. இதை நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா நாளையிலிருந்து நீ நிகழ்ச்சிக்கு அனுப்ப மாட்டார். இதுதான் யதார்த்தம். ஆனா நாங்க எப்படிப்பட்ட காசு பணம் வேண்டான்னு 2 பேரும் பேசுறோம்னா, காமராஜர் அழகா சொன்னாரு, உன்னுடைய பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை, தயவு செய்து சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்காதே அப்படின்னு காமராஜர் சொன்னாரு. ஆக பிள்ளைகளை ஊனமாக்குற வேலையை செய்யற சொத்து சுகம் வேண்டாங்கிறதா எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, இந்த காசு பண ஆசையினாலேங்க வித்தியாசமே தெரியாம போயிருங்க. ஒரே குடிகார சங்கத்துக்கு தலைவன் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் கெடா விருந்து வைக்கணும்னு நினைச்சா, கையில காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிச்சா. வீட்டுல மனைவி ஆசையா ஒரு ஆட்டை வளர்த்திட்டு இருந்தா, அவளுக்கே தெரியாம அதை ஆட்டை போட்டுட்டு போயிட்டான். போய் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் கெடா விருந்து வச்சுட்டா. 2 நாள் வீட்டுக்கே வரல. அவ கோபமெல்லாம் அடங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, ஆடு வீட்டுல இருந்துச்சு. இவன் கேட்டா, ஏய் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா. அந்த அம்மா சொல்லுச்சு, யோ இருக்கிற ஆட்டை பத்தி 1000 கேள்வி கேட்கறத விட்டுட்டு நம்ம வீட்டுல 2 நாளா காணாம போயிருக்குதுல நாய், அதை போய் தேடிட்டு வான்னா. நடுவர் அவர்களே, ஏமாத்த சொல்லுங்க உங்களுடைய காசு, நாங்க அதைத்தான் வேண்டாங்கிறோம். ஏன் எதிர்த்த வீட்டுல ஒருத்த வந்து எங்கிட்ட 5000 கடன் கேட்டா. நான் சொன்னேன், டே கடன் அன்பை முறிக்கும், நான் தரமாட்டேன்டா. ஏன்னா ஏற்கனவே திருச்சிக்காரருக்கு நான் ஒரு 10,000 கொடுத்துருக்கிறேன். அவர் ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்தாரு. எங்க ஊர்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 10,000 10 லக்கா ஒரு கை மாத்தா கொடுங்கன்னு அந்த மனுஷன் கேட்டாரு. நானும் 10,000 கொடுத்தங்க நடுவர் அவர்களே, இதுவரைக்கும் கைக்கு வரல. சரி, எப்படி நம்ம தமிழ் படிச்சிருக்கிறோம், நான் கேட்கறது நாகரீகம் இல்லைன்னு ஐயன் வள்ளுவனை துணைக்கு கூப்பிட்டேன். ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுன்னு அவர் ஒரு திருக்குறளை எடுத்து கொடுத்தாரு. நன்றி மறப்பது நன்றென்றுனாரு. உடனே ஒரு மெசேஜ் அடிச்ச, நன்றி மறப்பது நன்றென்றுன்னு. அடுத்த செகண்டே திரும்பி வருது, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு. இன்னைக்கு நான் 10,000 தொலைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதோ இப்பவாது எனக்கு ஒரு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேங்க நடுவர் அவர்களே, அன்பை முறிக்க தரமாட்டம் போடான்னு. அதனாலதான் அவரை போட்டா எதிரில்லை என்ன போடுங்கன்னு சொன்னீங்களா? இங்கேயாவது வசூல் பண்ணலாம்னு நினைச்சு. நடுவர் அவர்களே, இதுதான் நடுவருங்கிறதுங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. நடுவர் அவர்களே, நான் தரமாட்டேன்டா, அன்பை முறிக்கின. கொடுத்தா கொடுங்கக்கா, கொடுக்காடி போங்கக்கா, எது தூட்ல போய் வாங்குறேன்னா. டே அவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன, வாங்கறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களே வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கு தாங்க முடியல, வாடங்க எப்படிடா கொடுத்தாருன்னு. அவன் சொன்னான், அக்கா குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு, அவர் காலில் போய் நான் விழுந்தேன், என் குலதெய்வமே நீங்க தான் சொன்னேன், 5000 எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. என்ற ஒரு 5000 வாங்குறதுக்கு அடுத்தவங்க காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு தான் கேட்ட. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அட சும்மா கிடக்கா, 5000 வாங்குறதுக்கு ஒரு தடவை தான் அவங்க காலில் விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்குறக்கு அவனை எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பாக்குறீங்களான்னு சொன்னா, இந்த ஏமாத்து வேலையை உங்க பணம் செய்யு. அதுல சிவகுரு வேற பெரிய பாட்டெல்லாம் பாடிட்டாரு. ஒன்னு சொன்னாரு பாருங்க, ஆண்களுக்கு அழகு சாதனம் 3, பெண்களுக்கு அழகு சாதனம் 48. இது வாங்கறதுக்கு காசு வேணும். ஒரு பெண்ணா இருந்து நான் அதை சொல்லலினா இந்த பேச்சு நிறைவடையாது. ஆமாங்க நடுவர் அவர்களே, எங்களுக்கு 48 அழகு சாதனம்.
அதையெல்லாம் போட்டுட்டு நாங்க மேக்கப் பண்ணிக்கிறோம், கெட்டப்பா இருக்கிறோம். எதுக்கு தெரியுங்களா? எங்க வீட்டுக்காரெல்லாம் செட்டப் பண்ணிக்க கூடாதுன்னு நாங்க மேக்கப் போட்டு போட்டு எங்க வாழ்க்கைய மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதாங்க உறவு. இது தெரியல பாருங்க திருச்சிக்காரருக்கு. பட்டு டி நகர்ல போய் புடவை எடுக்கணும்னாலும் காசு வேணுமாமா, புடவை எடுக்கிறாங்க. அன்னைக்கு போய் பாருங்க, நீ ஆடி வேற வருது, போய் அம்மனிக்கு அப்படி எடுப்பாங்க. நாமாங்க நடுவரவர்களே, எல்லாம் ஆடியில போய் நாங்க தள்ளுபடியில மேட்சுக்கு மேட்ச் எல்லாமே எடுப்போம். ஏன் எடுப்போம் தெரியுமா? புடவை மேட்ச், புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டுக்கு மேட்சா வளையல், வளையலுக்கு மேட்சா பொட்டு, எல்லாம் மேட்சுக்கு மேட்சா எடுப்போம். ஏன் தெரியுங்களா? வாழ்க்கையில வந்து வாச்சதுதான் மேட்சா வாய்க்கல, ஏதோ இப்படி மேட்சா போட்டாது எங்க ஆசைய நாங்க தீர்த்துக்கிறோங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்குதுங்களா நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குமில்லங்க நடுவர் அவர்களே. எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றேங்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிற ஒரு பயம், அப்புறம் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்டா அப்பத்தா 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 அப்பத்தா, இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வார் ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம் நானும் பயர்ப்பு, ஏன்னா நானும் பெண் தானே, நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படியே இந்த மாதிரி சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுது. நீங்க வேற சிங்கம்னு சொல்லிட்டீங்கல்ல நடுவர் அவர்களே. நிமிர்ந்து பார்க்க முடியல. ஓரக்கண்ணால பாக்குற இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயினை நான் கட்டிக்க மாட்டேன், ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம், கட்டிக்க மாட்டேன்னு அப்பத்தா. எங்க அப்பத்தா சொன்னா, ஏய் இவர் உங்க ஒப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனி வேறுபடுத்தின ஆற்றி தலைய அவளே தலை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு, சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சது நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்கு போன இதை விட பேரடி காத்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. அன்னைக்கெல்லாங்க இவங்க வேணா இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பணத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதாங்க பொண்ணு. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரை நினைச்சோம். இது அங்க போனவருக்கு தான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு. ஐயோ அப்பதான் பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க 1 பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டான். போனா நடுவர் அவர்களே, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம். நான் திரும்ப ஓடுறேன், அப்பத்தா அப்பத்தா அந்த வீட்டுல தூங்க முடியாது அப்பத்தா, நான் போக மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்றா, ஏய் போ, நீ அவங்கதான் கடவுள், அந்த வீடு தான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு முடிக்கி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி, இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையில எங்க கேட்கிற பணம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். என்ன உறவுகளுக்குள்ள அவ்வளவு வலிமை இல்லை? பெரிய கண்டுபிடிப்பு சிவகுருநாதன், என்னை அம்மாதான் வளர்த்தார்கள், அப்புறம் எங்களை எல்லாம் அடுத்து வீட்டுக்காரரை வளர்த்தாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பெரிய பாட்டு வேற பாடிட்டாரு. காசு பணத்துக்கு எப்படி வேணும் காசு அப்படின்னு ஒரு பாட்டு, எதிர்பார்த்து நானும் பாடுவேங்க நடுவர், நீங்க அனுமதிக்கணும். நீ கம்பெனி இல்ல எனக்கும் பாட வரு இல்லைங்க, ஒரு வருத்தமா இருக்குது இல்லைங்க. இன்னுமா பாடிட்டு போனீங்களே, நாங்க தோ இல்லாமல் நான் இல்லைன்னு நாங்களும் பாடுறோங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வண்ணம் எண்ணத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயில நாங்களும் பாடுவோம் இல்ல, நீங்க தான் பாடுவீங்களா? நன்றிங்க, கைதட்டி என்ன ஏத்துட்டீங்க.
அம்மா நீங்க இப்படி பாடுங்க, கேள்விப்பட்ட கூட இல்லையம்மா. இல்ல நடுவரவுல நான் 33 வருஷமா பாடுறது இல்லைங்க. கல்யாணமான புதுசுல வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் நான் நல்லா பாடுவேன்னாரு. அவர் சொன்னாரு நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால 33 வருஷமா மேடை பாடாம வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். உறவுகள்ல சில சிக்கல் இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, போன வாரம் கல்யாண நாள் ஓடி போய் கேட்கிறேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, மாமா மாமா 33 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எப்படி கொண்டாடலான்னு. அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் போ அப்படின்ட்டாரு. இருக்குங்க உறவுன்னா அதை ரசிக்க பழகணும். அந்த ரசிப்பு தன்மை இல்லைன்னா தான் பணம் இல்லைங்க. இப்போ இந்த நகைச்சுவையெல்லாம் நான் எங்கிருந்து எடுப்பேன் தெரியுங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எடுப்பேன். எங்களுக்கு கல்யாணமான ஊசில் சீர்சனத்தை எங்கள் அப்பா ரொம்ப ஏழைங்க, ஒரு ஏழை விவசாயி, ஒன்றுமே கொடுக்க முடியல. இந்த செகண்டில் தாங்க டிவிஎஸ் 50, அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது நீங்கள் 25லையும் கூட போகாது. அதில் என்னையும் பேரை உட்கார வச்சுட்டு அவர் ஓட்டணுமா? ஏங்க ஏளனமாக சிரிக்காதீங்க. நான் 80 அப்பெல்லாம் 40 இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் நீங்கள்லாம் ஊர் ஊராக போய் நீங்கள் ஓடுற சோத்தை தின்னு நான் 80 ஆயிருக்கிறனே ஒழிய, அன்னைக்கெல்லாம் 40ங்க. என்னையும் உட்கார வச்சுட்டு ஓட்டணுங்க நடுவர் அவர்களே. அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்களது கிராமம் வண்டி தடம், போகிற வழியில் 4-5 எரும மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரர் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நின்றுருக்குதுன்னு. நான் உடனே யோசிச்சு, இதாங்க வா இது உறவு யோசிச்சுட்டு சொன்னோம் பாருங்க. ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமனாருங்க, இது என் மாமியாளுங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என்ற குழந்தையா என்ற நங்கையான்னு சொன்னோம் பாருங்க. நம்பவே மாட்டேங்க, அந்த மனுஷன் வண்டியை கீழே ஓட்டுட்டு உளுந்து சிரின்னு சிரிச்சாரு. இதுதாங்க அந்த அனுசரிச்சு போறது. எதையும் ரசிக்கணும். அந்த ரசிப்பு இல்லைன்னா தான் இங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல. வீட்டில் அம்மாங்கிற உறவோ, அப்ப அக்காங்கிற உறவோ, தங்கச்சிங்கிற உறவோ, மகங்கிற உறவோ இல்லைன்னா ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமா சொல்லுங்க? நீங்களே நடுவரை சொன்னீங்க, ஒரு நாள் பெண்கள் இல்லைன்னா வீட்டில் பொழப்பத்தை நடத்த முடியாது. இந்த திருச்சி சகோதரர் எப்ப பார்த்தாலும் அக்கா திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா, திருச்சி வந்த என்ற ரூட்டுக்கு வாக்கா. ஒரு நாள் போயிட்டங்க நடுவர் அவர்களே. அந்த அம்மா பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க. சரி தம்பி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் வர்றேன். கம்மன் இருக்கா, தோசை சுடுறதுலேயே திருச்சியில் நான் தான் எக்ஸ்பர்ட்டுக்கா அப்படின்னு தம்பி தோசையை சுட்டு கொண்டு வந்து போட்டாரு. அகில உலகத்திலேயே அப்படி ஒரு தோசையை நான் பார்க்கலீங்க. ஓரமெல்லாம் கறி கிடந்துச்சு, நடுவில் மாவு அப்படியே இருந்தது. அட தம்பி எப்படிப்பா சுட்டேனே, கூப்பிட்டு போய் அடுப்படியில் காமிச்சாரு. தோசைக்கல்ல தலைகீழ போட்டு தோசை சுட்டுருந்தாரு. உறவுகள் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவு பேசுறீங்களங்க. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேன்னு அந்த பாரதி, அவனுக்கு பால் காய்ச்ச தெரியலீங்க. பாண்டிச்சேரியில பாரதி இருந்தா செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டா. விறகு வச்சு பால் காய்ச்சணும்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. எழுதின கவிதை பேப்பரை எல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி வீடெல்லாம் புகமண்டலம். பாரதிதாசன் வந்தாரு, என்ன பாரதி பண்றீங்க? பால் காய்ச்சறேன். விடுங்க நான் காய்ச்சறேன். அந்த மனுஷனுக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டு காலையில வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே அப்படியே தலைய வச்சு படுத்து தூங்குறா. அவன் எழுதிய பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு வரி எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொன்னா காசு வனம் வேணும் அங்க எழுதி வைக்கல. உறவுகளுக்கு அவ்வளவு வலிமைங்க. இவ்வளவு பேசுனீங்கல்ல, நான் கேட்கிறேன். இப்படி 2-3 செய்தியை சொல்லி நான் முடிச்சவங்க நடுவர் அவர்களே. வீடுன்னு எதுக்குங்க பேரு? வீடுன்னு என்ன? வெறும் செங்கல் மணல் சிமெண்ட் இதையெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு வீடுன்னு வேறுங்களா? அதுக்கு வெறும் கட்டடம்னு வேறுங்க நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து பத்த வச்சாத்தாங்க அந்த வீட்டுக்கே வீடுன்னு வேறுங்க. இங்க வந்து உங்களுக்கு காசு பணம் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒண்ணு இல்லைங்க, அப்பா கூலி வேலை தான் செய்வார். சனிக்கிழமையான கூலியை வாங்குவார். பிள்ளைகளுக்கு எது பிடிக்குங்கிற பலகாரத்தை வாங்கிட்டு வருவார். வந்து தூங்குற குழந்தைகளை எழுப்பி சாப்பிடுகன்னு 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 கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே படுக்கு. அப்படி படுக்கும்போது அந்த கையை வச்சு அப்பா தலையில ஒரு தடவு தடவி தருவார் பாருங்க. உலகத்திலே எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் ஒரு பிள்ளைக்கு தருகிறது என்று சொன்னால் இங்க காசு பணமா தருதுன்னு கேட்கிறேன். நீங்களே சொல்றீங்க சாமியை கூட காசு இருந்தா தான் வாங்க. ஆமா, நீங்க ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க. எங்க ஊர்ல நடக்குதுங்க, மற்ற இடத்துல நடக்குதோ இல்லையோ, கோயிலுக்கு போய் பாருங்க. பிரபலமான கோயில் எங்க ஊர்ல. நீங்க 5 ரூபாய் தட்டத்தில் போடுங்க, மூர்த்தி ஐயர் ஒரு முறைப்பாரு. 10 ரூபாய போடுங்க, தின்னூறு கொஞ்சம் குங்குமம் சந்தனத்தை எடுத்து வீசுவார்.
50 ரூபாய் தட்டத்தில் போடுங்க, தேங்காய் பழமும் மாலையும் கொடுப்பாரு. 500 ரூபாய் கொடுத்து பாருங்க, சாமி கழுத்தில் போட்டிருக்கிற மாலை, எலும்பச்சம்பழம் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. 5000 கையில் கொடுங்க, நம்மளை கொண்டு போய் சாமி காலடியில் உட்கார வச்சிருவார். 50,000 நீட்டுங்க, நீ அடுத்த வாரத்திலேருந்து கோயிலுக்கே வராத, வீட்டுக்கே உன்னை சாமியை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி உங்க பணம் சாமியவே பாடாப்படுத்திட்டு இருக்குதே. இந்த பணம் எப்படி வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய கேள்வி. எதையுமே ஒண்ணு வேண்டாங்க. ஒரு பையன் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டான், சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டுக்குள்ள ஓடி போய் கை தடுத்து தூக்கு போட போனான். வீட்டில் இருக்கிறவங்க ஓடி வந்து தடுத்தாங்க. கத்தி எடுத்து குத்திக்க போனா தடுத்தாங்க. எதெல்லாம் அவனுக்கு ஆபத்து தருமோ அந்த பொருளை எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சாங்க. அப்ப அவன் ஒரு வார்த்தை கேட்டா, என்னுடைய மரணத்தை வேணா நீங்க வீட்டுக்குள்ள தடுக்கலாம், நான் வெளியில போய் செத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. அப்ப கேட்டாங்க, வெளியில போய் எப்படிடா சாவேன்னு. ரயிலில் அடிபடுவேன், பஸ்ஸில் அடிபடுவேன், கடல்ல குதிப்பேன், கிணத்துல குதிப்பேன் பட்டியல் போட்டா. அப்ப வீட்டில் இருக்கிற உறவுகள் கேட்டுது, ஏண்டா வாழ்க்கையில சாகறக்கே 1000 வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு ஒரு வழியா இருக்காதுங்கிற இதை உங்க பணம் தருன்னு சொல்லுங்க. இனிமேல் மேடையிலேயே நான் பேசுறதை விட்டுறேங்க. உறவுகளுக்குள்ள இப்படி முடிச்சிடுறங்க. உறவுகளுக்குள்ள என்ன ஒரு வலிமை. அதனாலதான் அலெக்சாண்டரும் கூட சொன்னாரு, உலகத்தையே தன்னுடைய நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டரும் கூட இந்த மண்ணை விட்டு போகும்போது ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நான் இறந்த பிறகு என்னை சவப்பட்டியில எடுத்துட்டு போகும்பொழுது என்னுடைய 2 கையையும் விரித்த வண்ணம் எடுத்து செல்லுங்கள். ஏன் தெரியுமா? உலகத்தையே தன்னுடைய நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டனும் கூட இந்த மண்ணை விட்டு போகும் பொழுது வெறும் கையோடு தான் போகிறான் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்று அலெக்சாண்டர் சொன்னாருனா, நீங்களே சொன்னீங்க, மிகப்பெரிய இனிப்பு நிறுவனம் நடத்துறவருக்கு கொரோனா வந்துடுச்சு, கடைசியில 3 நாள்ல போய் இறந்துட்டாருன்னு. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, 300 கோடிக்கு சொந்தக்காரரு, அந்த 300 கோடியும் கூட அவரை காப்பாத்தலன்னு சொன்னா, அந்த பணத்துக்கு ஏன் ஓடுறீங்க? வெல்த்துன்னு ஓடுறீங்க, கடைசியில கொண்டு போய் எல்லாம் செலவு பண்றீங்க. உறவுகளுக்குள்ள அப்படி இல்லைங்க. நமக்குள்ள 1000 சிக்கல் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சண்டை நடந்துருக்குங்க. காலையில சண்டை நடக்கு, ஓங்கி கணவன் ஒரு அறை விட்டுருவாரு, இந்த அம்மா சோறாக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கு. வருவாரு சாயந்தரம், மத்தியானம் ஆக அந்த அம்மாளுக்கு ஐயோ அந்த மனுஷன் பசிதாங்க மாட்டானே அப்படின்னு ஆக்கி வச்சு போட்டு உங்க அப்பா வந்தா திங்க சொல்லுன்ட்டு போய் படுத்துக்கு வருவாரு. புள்ளகிட்ட கேட்பாரு, புள்ள வாப்பா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிட்டாளான், இல்லப்பான், வேண்டாம் தங்க நீங்க சாப்பிட்டு படுங்கன்னு. ஒரு பெண் பிள்ளை விடாதுங்க. பெண் பிள்ளை வீட்டில் இருந்தா வாப்பா நான் சோறு போடுறேன் பாப்பான்னு அப்பா கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பிஞ்சு கையில் ஒரு தட்டத்தை எடுத்து அதில் சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுப்பான் அந்த பெண் பிள்ளை ஊட்டி விடும் பொழுது அந்த ஆண்மகனோட கண்ணில் தாரையா கண்ணீர் வடியுமே. ஐயோ எங்க அம்மா செத்துட்டான்னு நினைச்சேன் சாமி, இல்ல சாமி உயிரோட உன்ற வடிவத்தில் எங்க அம்மா இருக்கிறா சாமின்னு சொல்லி உலகத்துல நடுவர் அவர்களே, இந்த பிள்ளைகளுடைய இந்த உறவுகளுக்குள்ள உங்களுடைய பணம் என்ன மகிழ்ச்சியை தந்துரும் சொல்ற. நான் மறுபடியும் அழுத்தி சொல்ற மோகன சுந்தரம், குறிச்சு வச்சுக்கோ, பணம் வேண்டாம் என்பது எங்களுடைய வாதம் இல்லை. அதிகப்படியான ஆபத்தான பணம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வாதம். வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அடக்க ஒடுக்கமான பெண்மையின் இலக்கணமான அவங்க பேசின போது எனக்கு ரொம்ப, இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. ஆனால் அவங்க பேசின ஒவ்வொன்றுமே அற்புதமான கருத்துகள், நல்ல கருத்துக்களை சுவையாக சொன்னாங்க. அத்தனையும் சுவை அருமையாக சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததாக காட்டி அவைகளையெல்லாம் நாம் உணரும்படி செய்திருக்கிறார்கள். பதிலும் சொன்னார்கள், தன்னுடைய கருத்தையும் நிலைநாட்டினார்கள். இப்பொழுது இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு நகைச்சுவை நயாகரா, அவரை சில பேர் வயாகராங்கிறான், இல்லை நயாகரா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.